சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது சார் நம்ம சைட்டு. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் மாதம் ஒரு 10,000 15,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். தனி வீடுகள் கட்டி சென்னையில் வாடகை வீட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக அவங்களோட கனவை நினைவுபடுத்துகிற மாதிரி நம்ம வந்து சொந்த வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் சார். ஃபுல்லாகவே மக்கள் நிறைய வாங்கிட்டாங்க. கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறதுனால நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ஓகே. நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன், யூடியூப் இந்த ஃபேஸ்புக் ஆட் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்து வந்தேன். போன வருஷம் வந்தேன். வந்துட்டு இடம் பார்த்தோன்னே ஏரியா எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வில்லேஜ் சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்து தான் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சார் 1 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரே கிலோமீட்டரில் இருக்குது. ஓகே. பஸ் ஸ்டாண்டு அது எல்லாமே 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஓகே. மஹிந்திரா வெல்சிட்டி பக்கத்தில் இருக்குது, செங்கல்பட்டு இருக்குது, ஒரகடம், இது எல்லாத்துக்குமே ஒரு சென்டரான பிளேஸாக இருக்கிறதுனால எல்லாமே எல்லா தரப்பு மக்களும் இங்கே வந்து வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து சரி இப்போ எல்லாம் பணத்தை ரெடி பண்ணிட்டு போய் நிற்கும்போது அது 15 லட்சம் ஆகிடுச்சு. ஓகே. 15 லட்சத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு போகும்போது அது 20 லட்ச ரூபாய் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸு இது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். இப்போ அவங்களோட வாழ்நாள் உழைப்பு போட்டு தான் ஒரு இடம் வாங்குறாங்க. கண்டிப்பாக அதை நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்கோம் சார். அதான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணி கொடுக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெருமாள் கோயிலில் கோல்டன் இந்தியா ஹவுசிங் ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சார் நம்ம வந்து ராஜான்னு பேசுகிறேன். ஓகேங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து கோல்டன் இந்தியா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பண்ணிட்டுருக்கோம் சார். சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வில்லியம்பாக்கம் இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இடம் வீடுகள் நம்ம பண்ணி. ஓகே. இடம் வீடுகள் பண்ணுறீங்க. ஆமாம் சார். எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம வரணும் சார். இது வந்து சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது சார் நம்ம சைட்டு. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் மாதம் ஒரு 10,000 15,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். தனி வீடுகள் கட்டி கொடுக்குறோம். சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து வெறும் 10,000 ரூபா கட்டினா இஎம்ஐ மூலம் பண்ணுறீங்க சார். எப்படி சார் அது? ஆமாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வாடகை வீட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக அவங்களோட கனவை நினைவுபடுத்துகிற மாதிரி நம்ம வந்து சொந்த வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே. கம்மி பட்ஜெட்டில் ஒரு 15 லட்சம் 16 லட்சம் பட்ஜெட்டில் இருந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து கட்டி கொடுத்துருவோம். இடமும் வீடு சேர்த்து. ஓகே. இடமும் வீடும் கட்டி தரீங்க. ஆமாம் சார். ஒரு 1/4 கிரவுண்ட் இடத்துல சிங்கிள் பெட்ரூம் வீடோடு சேர்த்து ஒரு 15-16 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பண்ணுறோம். டபுள் பெட்ரூம் வீடு ஒரு 20 லட்சம் 21 லட்சம் அந்த மாதிரி பட்ஜெட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஓகே. சூப்பர் சார். இப்போ டோட்டல் ஏக்கர் நம்ம சைட்டில் எவ்வளோ சார் இருக்குது சார்? நம்ம வந்து சைட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 35 ஏக்கர்ஸ்ட்டு நம்ம இங்கே டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிளாட் தான் சார் இருக்குது. மற்றபடி மேக்ஸிமம் எல்லா பிளாட்டும் சேல்ஸ் ஆகிடுச்சு. கம்மியான பிளாட்ஸ் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இங்கே இப்போ வந்து பிளாட்ஸ் வந்து கம்மியான பிளாட்ஸ் தான் சார் இருக்குது. ஃபுல்லாகவே மக்கள் நிறைய வாங்கிட்டாங்க. கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறதுனால நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ஓகே. நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் பிரமேஷ். நான் சிங்கப்பெருமாள் கோயிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து வந்துட்டுருக்கேன். இங்கே ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன், யூடியூப் இந்த ஃபேஸ்புக் ஆட் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்து வந்தேன். போன வருஷம் வந்தேன். வந்துட்டு இடம் பார்த்தோன்னே ஏரியா எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வில்லேஜ் சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிச்சு. உடனே அப்புறம் ராஜா சாரை வந்து பார்த்தோம். பேசிவிட்டு அந்த மற்ற டீட்டெயிலெலாம் சொன்னாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே லோன் அமௌண்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ வாடகைக்கு அங்கே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வாடகைக்கு தான் இருக்கிறோம். மாதம் 7 ரூபா 8 ரூபா நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ லோன் நம்ம வாங்கி கட்டிட்டோம்னா அந்த இஎம்ஐ வந்து கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு சொந்த இடமும் ஆகுது, ப்ளஸ் வந்து வீடும் நம்மளுக்கு சொந்தமாகிடுது. அதனால் இந்த ப்ராசஸ்க்கு வந்தோம். இப்போ எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம். ஓகே. வீடு வாங்கினா ரொம்ப நாள் கனவாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு வீடு வாங்கிட்டோம். சூப்பர். அதுக்கு காரணம் ராஜா சார். அது சார் ராஜா சார், அப்புறம் ராமநாதன் சார், அப்புறம் விஜயகுமார் அண்ணன், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. இந்த ஏரியாவில் வந்து இஎம்ஐயில் தான் இடம் வாங்கிறது நான் வந்தேன். அதே போல் ஏன்னா முடிஞ்சது 10,000 5,000 நான் மாதம் தவணை கட்டி வந்தேன். அப்புறம் பார்க்க போனால் இங்கே வீடுங்க வந்து நிறைய உருவாயிடுச்சு. பக்கத்தில் எல்லாம் மெயின் ரோடெலாம் நல்லா பக்கத்துலேயே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லாம் பக்கத்தில் இருக்காச்சு. எல்லாம் விஐபிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்கேயோ அயன் கார்டு போட்டிருந்தேன். இப்போ வீடுலாம் விஐபிலாம் வர வச்சு நான் இதே இடத்துல அயன் கார்டு போட்டேன். டெவலப் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் கூட இங்கே வந்து இடம் வாங்க தந்தால் வாங்கலாம். வந்து இப்போ மாதம் அங்கே 5,000 10,000 வாடகை கொடுக்கறது கூட இங்கே வந்து நீ சொந்த இடத்துல வந்து நீ உட்காந்துக்கின்னு குடியேறலாம். ஓனரு நல்ல மனுஷன். கரெக்டாக அதே போல் இடம்லாம் வந்து நீங்கள் தவணை எவ்வளோ உங்களால் முடிஞ்சது எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வாங்கி
கணக்கு பண்ணி இது பில்லு போட்டுறாரு. இந்த இயற்கையான இடத்துல வந்து இங்கே சைட் போட்டிருக்கீங்க. உண்மையிலே மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆமாம் சார். இப்போ சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கனவு சார், நம்ம ஒரு சொந்த வீடுன்றதே ஒரு கனவு. பல வருஷங்களாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சென்னையில் வாடகை வீட்டிலேயே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 18 வருஷங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இப்போ தான் ஒரு 7 இயர்ஸாக சொந்த வீட்டில் இருக்கிறோம். ஸோ அதே போல் நம்மளே போல் கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே ஒரு சொந்த வீடு வேணும். அது ஸோ பட்ஜெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் சென்னையில் இடமே வாங்க முடியாது. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் ஒரு காம்பேக்டான ஒரு வீடு கட்டி கொடுக்கணுன்றதுனால நம்ம கம்மி பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கணும். சரிங்க சார். இப்போ இந்த 10,000 ரூபா இஎம்ஐ ஸ்கீம் கொடுத்துறீங்க சார். இப்போ வந்து இந்த நடுத்தர மக்கள் ஏழைங்களாம் அவ்வளோ யூஸ் ஆகும்ல சார்? ஆமாம் சார். இது இஎம்ஐ மூலமா நீங்க பண்றீங்க? ஆமாம் சார். எல்லாருமே வீடு வாங்கணும் சார். நம்ம வந்து எல்லாருமே ஒரு சொந்த வீடு வாங்கணுன்றது தான் எங்களோட கனவு. அதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். எங்கள் டீமே இதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். எல்லாருமே நம்ம வந்து ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும். வாடகையில் எத்தனை வருஷம் நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் அந்த இடம் நம்மளோட சொந்தமான இடமா ஆகாது. சரிங்களா? நம்ம வந்து 10,000 வாடகை கொடுத்தாலும் சரி, 15,000 கொடுத்தாலும் சரி, 50,000 வாடகை கொடுத்தாலும் வாடகை வந்து மாதம் மாதம் நம்ம அதுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போகுமே தவிர குறையதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ நம்ம வந்து சொந்த வீட்டில் இருக்கணும். எல்லாருமே அந்த வாடகை கொடுக்குற பணத்தை நம்ம சொந்த வீட்டில் இருந்து கொடுக்கணுன்றதுக்காக இந்த கம்மி பட்ஜெட்டு பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அப்புறம் இஎம்ஐ சொன்னீங்களா? இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா சார் 10,000 வீடோட வாங்குறாங்கன்னா ஒரு 10,000 15,000 அந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனோட பண்ணுறோம். ஓகே சார். இடமா வாங்குறாங்கன்னா ஒரு 50% கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பேலன்ஸாக மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறோம். ஆமாம். எல்லாராலையும் முழு பணத்தை கொடுத்து நம்ம சொந்த வீடு சொந்த இடம் வாங்க முடியாது. அவங்களுக்காக நம்ம வந்து இந்த இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுக்குறோம் சார். ஓகே. ஆனால் இது ரொம்ப பெஸ்ட்டான ஆஃபரில் கொடுக்குறீங்க. இஎம்ஐலாம் கொடுக்குறீங்க. ஆமாம் சார். இந்த 10,000 ரூபா ஸ்கீமில் கொடுக்குறீங்க. அது எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க. நம்மளோட ப்ராஃபிட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் இதை பண்ணி தரோம் சார். ஓகே. எல்லாரும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பேங்க் லோன் மூலமாக தான் பண்ணுறோம். பேங்க் லோன் நம்ம வந்து வாடகை கொடுக்குற காசை ஒரு பேங்க் லோனில் கட்டும்போது நமக்குன்னு ஒரு சொந்த வீடாயிடும். நம்ம ஒரு வீட்டோட ஓனர் ஆகிடலாம். ஓகே. ஒரு இடமும் தனி வீடோட வாங்கிக்கலாம். ஃபியூச்சரில் டெவலப் ஆகும்போது மேலே கட்டிக்கலாம் சார். சரிங்க. இப்போ வந்து இன்னொரு கேள்வி. சரிங்க சார். இப்போ வந்து இந்த சைட்லாம் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் சார் பண்ணுறீங்க? இப்போ இங்கே வந்து ஆக்சுவலாக சார் நாங்கள் வந்து இப்போ வந்து 1,400லேருந்து 1,500 ப்ரைஸ் போயிட்டுருக்கு. சரிங்க. ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சார். பக்கத்தில் வந்து 2,000 2,500 அந்த மாதிரி ரேட்டு போட்டிருக்காங்க. ஓகே. நாங்கள் வந்து கம்மியான பட்ஜெட்டில் ஆஃப் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். ஒரு 1,400 1,500 அந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து 800 900 ப்ரைஸ்லேயே கிடச்சிட்டு இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு சார். பட்ஜெட்டுன்றது கூடிக்கிட்டே வருது சார். ஓகே. நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ தரீங்க சார்? நாங்கள் வந்து முன்னாடி போட்டிருந்தது கம்மியான பட்ஜெட் சார். 1,100 போட்டிருந்தோம். ஓகே. இப்போ புதுசாக டெவலப் பண்ணும்போது பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. புதுசாக பண்ணுற சைட்டு வந்து 1,400 1,500 அந்த மாதிரி. எவ்வளோ சார் பிளாட் இருக்குது? பிளாட்ஸ் ஒரு 50 பிளாட்ஸ் தான் சார் இருக்குது. பிளாட்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு. கம்மியான பிளாட்ஸ் தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடுகள் கட்டிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஆமாம், பின்னாடி வீடுலாம் இருக்குது. ஆமாம், வீடுகள் கட்டிட்டு இருக்கோம். அந்த வீடுகள் எல்லாமே வந்து இப்போ புக் பண்ணி வாங்கி கட்டிட்டு இருக்கக்கூடியது தான். சூப்பர். அவங்கவுங்க பட்ஜெட் தகுந்த 600 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் 1,200 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி சைஸஸ் வேறையா இருக்கு. ஒரு கிரவுண்ட் வேணாலுமே நம்ம கொடுக்குறோம். கஸ்டமர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து வாங்கி சண்டே தேடி வந்து வாங்குறாங்க சார். நம்மளை வந்து தேடி வர்ற கஸ்டமருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்றோம். சரிங்களா சார்? நம்ம வந்து யாரையுமே இது பண்றது இல்ல, போய் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி பண்றது இல்ல. நமக்கு தேடி வந்து வாங்குற கஸ்டமர்ஸுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி லோன் ஓகே பண்ணி அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீடு கட்டி கொடுக்குறோம் சார். சூப்பர். ஓகே. எந்தெந்த பேங்க்ல பண்றீங்க சார்? SBI, LIC, டாடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், நிறைய பேங்க் பண்றோம் சார். ஒரு 10க்கும் மேற்பட்ட பேங்க் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. எல்லா பேங்க்லயுமே லோன் வசதி இருக்கு. கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன முன்பணம் ஒரு 50,000 1 லட்சம் முன்பணம் இருந்தா நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கிடலாம். ஓகே. சரிங்க சார். இப்போ நம்ம வந்து வீடுன்னு ஒன்று வாங்கினா தண்ணி வந்து மெயின்ல சார். ஆமா. தண்ணிலாம் நம்ம எவ்வளோ அடியில் இருக்கு? 20 அடியில் தண்ணி இருக்கு சார். ஒவ்வொரு வீடு கட்டுறவங்களுக்கும் தனி போர் போட்டு கொடுத்துறோம். 20 அடியிலேயே இங்கே தண்ணி இருக்கு சார். தண்ணி பிரச்சனை கிடையாது. நல்ல செழிப்பான ஏரியாவா இருக்கும் சார். நல்லா இருக்கும் சார். ஓகே. EB CCTVலாம் சார்? ஆமாம் சார். இங்கே வந்து CCTV போட்டு எல்லாமே செக்யூரிட்டிக்காக CCTV கேமரா இதெல்லாம் போட்டிருக்கோம். ஓகே. EB லைன் எல்லா வசதிகளுமே உள்ள வந்துடுச்சு சார். 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டிங்களா? ஆமாம் சார். உள்ளே எல்லாமே CCTV கேமரா எல்லாமே இருக்கு. ஏற்கனவே இங்கே ஒரு 300 வீடுகள்கிட்ட வந்துடுச்சு சார். 300 வீடுகள் வந்துடுச்சு. இன்னும் நாங்கள் ஒரு 100 வீடுகளுக்கு மேலே கட்டி கொடுக்குறோம். ஓகே. ஸோ கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக எல்லாம் ரெசிடென்சியெல்லாம் வீடுகளுக்கு மத்தியில் இருக்கிறனால பயப்படாமல் நல்லா திருப்தியாக இருக்கலாம் சார். ஓகே. பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி வீடு தான் இருக்குதுங்க. அதனால நம்ம சைட்லேயும் வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. நம்ம இந்த
இதெல்லாம் நம்ம தான் கட்டி கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து அதான் சார் முன்னாடி ஒரு 10 லட்சம் 11 லட்சத்துலேருந்து நாங்கள் கட்டி கொடுத்தோம், இடமும் வீடு சேர்த்து. இப்போ வந்து ஒரு 15-16 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா அந்த மாதிரி பட்ஜெட் வந்து போயிட்டு இருக்கு சார். சூப்பர். இன்னும் அப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்கு சார். இப்போ வந்து பக்கத்தில் உள்ள விலைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மகிட்ட தேடி வந்து நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி பேங்க் லோன்லாம் ஓகே பண்ணி அவங்களுக்கு பண்ணித்தரோம். இது இல்லாமல் மானியமும் கிடைக்குது சார். 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபாய். இப்போ ஒரு 16 லட்ச ரூபா வீடு வாங்குறாங்கன்னா ஒரு 2 லட்சமோ 3 லட்சம் ஒரு 13 லட்சம் 14 லட்சம் தான் அவங்களுக்கு அவங்களோட வீடோட காஸ்ட் ஆகுது. சரி சார், இப்போ நம்ம சைட்டை சுற்றி என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் இருக்குது? பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சார் 1 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன், வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரே கிலோமீட்டரில் இருக்குது. ஓகே. பஸ் ஸ்டாண்டு அது எல்லாமே 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. சிங்கப்பெருமாள் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 6 கிலோமீட்டரில் இருக்குது சார். ஓகே. மஹிந்திரா வெல்சிட்டி பக்கத்தில் இருக்குது, செங்கல்பட்டு இருக்குது, ஒரகடம், இது எல்லாத்தையுமே ஒரு சென்டரான பிளேஸாக இருக்கிறதுனால எல்லாமே எல்லா தரப்பு மக்களும் இங்கே வந்து வாங்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். ஆமாம் சார். ட்ரெயின் வசதி இருக்கிறதுனாலே நிறைய பேர் சென்னையிலேருந்து இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும் சார். நல்ல எங்களுக்கு இந்த சைட் ரொம்ப திருப்தியான சைட்டு. ஓகே. எல்லாரும் வாங்குறவங்க இன்னைக்கு முதல்ல வரும்போது இவ்வளவு தூரம் வரமேனு ஒரு ஃபீல் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா செட் ஆயிடுறாங்க. ஸ்கூல் பஸ் நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. படிக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, பக்கத்துலேயே சுத்தி நிறைய காலேஜஸ் இருக்கு. ஃபாஸ்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கு சார். ஓகே. கம்பெனில சார் பக்கத்துல கம்பெனி சுத்தி அதான் சார் மஹிந்திரா வெல்சிட்டி, ஒரகடம் எல்லாத்துக்குமே ஒரு சென்டர். ஓகே. ஸோ வந்து இந்த நல்ல அப்ரிசியேஷன். ஓகே. ஸோ சுற்றி கம்பெனிகள் இருக்கிறனால இங்கே வந்து லேண்டு மதிப்பு வாங்கினவங்களே இப்போ வந்து 1200க்கு வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு 1500 போகும்போது சூப்பர், ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக வாங்கினவங்க சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது சார். ஓகே. நம்ம செங்கல்பட்டுலேருந்து ஜஸ்ட் எவ்வளோ சார் திருப்பி சொல்லிடுங்க? செங்கல்பட்டுலேருந்து வரனாலும் 15 நிமிஷம் சார். சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஒரு 15 நிமிஷம் சார். ஓகே சரிங்களா. ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஓகே. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர். ஓகே. எல்லாம் பக்கம் பக்கம். அந்த வீடுகள் உங்களுக்கு அந்த ட்ரோன் வீடியோ காமிங்க சார். ஓகே. சரிங்களா. அதில் வந்து ஃபுல்லாக வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ எல்லாரும் வீடு வாங்கணுன்றது கம்மியான பட்ஜெட் சார். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் கம்மியான பட்ஜெட் பண்ணுறது எல்லாரும் ஒரு வீடு வாங்கணும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சொந்த வீட்டுக்கு வரணுன்றதுனால இந்த பட்ஜெட்ல. ஓகே. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு வீடு வாங்கி தரீங்க. நம்ம வாடகை வீட்டுல இருந்து வந்ததுனால நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி எல்லாரும் ஒரு சொந்த வீட்டுக்கு கொடுக்கணுன்றதுனால தான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. எல்லாருமே ஒரு சொந்த வீடு வாங்கணும் சார், அதுதான் எங்களோட லட்சியம். ஓகே. அதுக்காக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. இந்த கோல்டன் இந்தியா ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு வீடு வந்து கட்டித்தரன்றாங்க. வெறும் 10,000 தான் போதுங்க. இப்போ வந்து ஒரு பிளாட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிரவுண்டு வந்து 9 lakhs பட்ஜெட் வருது சார். ஓகேங்க. 9 lakhsல வந்து ஒரு 4.5 lakhs கட்டிட்டாங்கன்னா அவங்க பேரில் இடத்த கரையம் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 4.5 lakhs மாதம் இஎம்ஐ கட்டலாம். 3 years டைம் கொடுக்குறோம். மினிமம் ஒரு 5,000லேருந்து ஒரு 5,000 கூட கட்டலாம். நாங்கள் கொடுக்குற 3 years டைமுக்குள்ளே கட்டிட்டாங்கன்னா எந்த காசுமே எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியதே இல்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிக்கலாம் சார். ஓகே. சூப்பரான ஆஃபர் லிங்க் பண்ணுறீங்க சார். எல்லாரும் ஒரு வீடு வாங்கணும். எங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டு இஎம்ஐ ஆப்ஷன்லாம் எங்களுக்குலாம் கிடைக்கல. நாங்கள் வந்து வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து ஒரு இடம் வாங்கினோம். இன்னைக்கு எங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டு எல்லாரும் ஒரு வீடு வாங்கணும். அதனால இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு 5 லட்சம் நம்ம கடன் வாங்கினா மாதம் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 15,000 வட்டியே கட்டுறவங்க இருக்கிறாங்க. வட்டி மட்டும் தான் கட்டுவாங்க, அந்த அசல் அப்படியே இருக்கும். அதனால அவங்க சஃபர் ஆவாங்க. ஸோ ஒரு பேங்க்கில் லோன் போடலான்னு பார்த்தாலும் சிலருக்கு சிபில் ப்ராப்ளம் இருக்கும். ஏற்கனவே லோன் எடுத்து எதாவது கட்ட முடியாமலையோ யாரோ தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஜாமீன் போட்டிருப்பாங்க, இல்லை வயசுனால ஏஜ் ஃபேக்டர்னால சிலருக்கு லோன் கிடைக்காது. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஒரு இடம் வாங்கணுன்றதுனால இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் சார். ஓகே. நிறைய பேருக்கு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு கனவாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த 10,000 இஎம்ஐல பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு இது தானே சார்? ஆமாம் சார். ஏதாவது ஒரு சப்போர்ட். இப்போ எல்லாருக்குமே தேவை சப்போர்ட். ஓகே. ஆமாம், எல்லாருக்கும் எல்லா கனவுகளையும் நிறைவேற்றுறதுக்கு தேவை ஒரு சப்போர்ட். ஒரு பயத்தினால ஒரு சின்ன தயக்கத்தினால நம்ம வந்து அதை வந்து தள்ளி போட்டுட்டே வரோம் சார். அதாவது சென்னை மாதிரி நகரத்தில் சென்னை பெங்களூருங்கெல்லாம் வந்து பிரச்சனை என்ன சார், தள்ளி போடுற போது பட்ஜெட் கூடிடுது சார். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்துட்டு வந்திருப்போம். நம்ம வந்துட்டு சரி இப்போ எல்லாம் பணத்தை ரெடி பண்ணிட்டு போய் நிற்கும் போது அது 15 லட்சம் ஆகிடும் சார். 15 லட்சத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு போகும்போது அது 20 லட்ச ரூபாய் ஆகிடும் சார். ஸோ இந்த பணத்தால் அந்த நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். நாங்களே இந்த மாதிரி 10 லட்சம் தான் ஒரு பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரெடி பண்ணிட்டு போகும்போது அது பட்ஜெட் வந்து 15 லட்சம்ன்றாங்க. எட்டா கனி ஆகிடும், நம்மளால முடியாது நடக்காது அப்படின்ற மாதிரி போயிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான்
இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸு இது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் சார். சூப்பர் சார் எல்லாமே இன்னைக்கு ஒரு இடம் வாங்குறதுன்றது உண்மையிலே ஒரு பெரிய சவால் சார். ஓகே ஈஸியான விஷயம் கிடையாது. சிலருக்கு தான் அது வந்து ஈஸியான விஷயம். ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட வாழ்நாள் உழைப்பை போட்டு தான் சார் ஒரு இடம் வாங்குறாங்க. கண்டிப்பா அதை நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு திருப்தியா பண்ணி கொடுத்துடணும் சார். அதான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்க. ஆனால் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்க முடியாது. நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலில் நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ 10,000 ரூபா கட்டினா போதும், பெஸ்ட்டான ஆஃபரை பண்ணுறீங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் சார். மக்களுக்காக கண்டிப்பாக நல்லது பண்ணுறீங்க. இன்னும் உங்களோட இது இன்னும் வளரணும் சார். இன்னும் நீங்கள் மேலும் இன்னும் நீங்கள் அடுத்தது ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும் கண்டிப்பாக. பார்க்குற வியூவர்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க சார் இப்போ அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம வந்து இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். சரிங்க. அதை வந்து தள்ளி போடாதீங்க. வந்து ஒரு தடவை இந்த மாதிரி இடங்கள் போடும்போது எங்கிட்டயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடமோ வந்து பாருங்க. ஓகே. லீகல் செக் பண்ணுங்க. உங்களுக்கு இது ஓகேன்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன அட்வான்ஸு ஒரு 50,000 1 லட்சம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்க. ஓகே. நீங்கள் வந்து அட்வொகேட் வச்சு கூட நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சார். லீகல் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம அது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு பிளாட்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். அதனால ரிஸ்க்கு கிடையாது. இடத்த பொறுத்தவரை நாங்கள் வந்து 100% கிளியர் டாக்குமெண்ட்ஸோட கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்துட்டு எல்லாம் லீகல் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேரில் சொத்து வாங்கலாம். உங்களுக்கு வந்துட்டு சின்ன அட்வான்ஸ் இருந்தாலோ இல்லை மாதம் வந்து என்னால் ஒரு 10,000 15,000 தான் இஎம்ஐ கட்ட முடியும்னாலோ நீங்கள் வந்து தயக்கமே இல்லை சார். வந்து பாருங்கள். வந்து இதை வந்து எப்படி இருக்குது, இந்த சைடு எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறதுக்கு இவங்க வந்து ஒரு 50,000 முன்பணமாக வச்சு தான் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கி. பக்கத்துலேயும் பாருங்க, இவங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வீடெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. சுற்றி நம்ம வந்து வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்கோம். வீடுகளுக்கு நடுவில் நம்ம வந்து தனியான ஒரு இடத்துல போயிட்டு எப்போ டெவலப் ஆகுதோ யாராவது ஒருத்தர் கூட துணைக்கு வருவாங்களா அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நம்ம சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் வாங்குறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுன்றது ரெட்டிப்பாகும். எங்ககிட்டயே 1000 ரூபாய்க்கு வாங்கினவங்க இன்னைக்கு 1500 ரூபாய்க்கு எங்கிட்டயே சேல்ஸ் பண்றாங்க. ஓகே. ஒரு அர்ஜென்ட் தேவைன்னா எப்பனாலும் இந்த பணம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதான பிசினஸ். ஆமா சார். இது டெட் இன்வெஸ்ட்மெண்ட். சிலர்லாம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகியும் அந்த இடத்த விற்க முடியாம இருப்பாங்க சார். ஓகே. இப்போ நீங்க வந்து எவ்வளோ பேர் காருக்குலாம் வந்து எவ்வளோ செலவு பண்றாங்க. ஆனா அது ஒரு ஜஸ்ட் ஒரு லேண்ட் வாங்கி போட்டா அது எவ்வளோ யூஸுங்க. அது விலை அதிகமாக 10 லட்சம் கொடுத்து கார் வாங்குறாங்க சார். 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஒரு கார் வாங்குறாங்க. அதோட மதிப்பு வந்து குறையும் சார். இதுவே இது ஒரு வீடாட்டோ ஒரு சொத்தாட்டு வாங்கி போட்டீங்கன்னா அதோட மதிப்புங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த வருஷம் அதாவது 2027 28லயே இங்க விலை வந்து 2000 ரூபாய்க்கு மேலே இருக்குன்றது எங்களோட நம்பிக்கை. கண்டிப்பாக இங்கே விலை அந்த அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பக்கத்தில் 2500 3000 ரூபாய் அந்த மாதிரி ஒரு சதுரடியோட விலை விற்கிறாங்க. ஒரு 1/4 கிரவுண்டோ 1/2 கிரவுண்டோ 1 கிரவுண்டோ எவ்வளோ முடியுமோ நம்மளால முடிஞ்சதை நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வாங்க முடியும். உங்களுக்கு இஎம்ஐ சப்போர்ட்டுனாலும் நாங்கள் பண்ணித்தரோம். இல்லை கம்மியான அட்வான்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பண்ணித்தரோம். பேங்க் லோன் எல்லாம் கிடைக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது. அதான் நீங்கள் யூஸ் பண்ணி. ஓகே சரிங்க சார். நம்ம சைட் விசிட் பண்ண கேப் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? ஆமாம் சார். நம்ம வந்து வீடு சிங்கிள் பெட்ரூம் வீடு டபுள் பெட்ரூம் வீடுலாம் உங்களுக்கு மாடல் இருக்கிறதே உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க வந்து பாருங்க. இந்த சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமாக இருக்கலாம். எந்த பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. சுற்றி சிசிடிவி கேமராலேருந்து எல்லாமே போட்டிருக்கோம். சுற்றி வீடுகள் வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல அப்ரிசியேஷன் ஆகும். எல்லா நாளுமே எங்கிட்ட சைட் விசிட் பார்க்கலாம். நீங்கள் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வந்துட்டு நாங்கள் ரெடியாக இருப்போம். எங்கள் சைட்டில் எனி டைம் ஆள் இருப்பாங்க. வாங்க வந்து சைட்டை வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்த நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். குறைவான பிளாட் தான் இப்போதைக்கு இந்த சைட்டில் இருக்குது. இது முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி தரோம். சரி சார். இப்போ நீங்கள் சைட் விசிட் வராங்க, அவங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? ஆமாம் சார். எங்களுது வந்து வண்டி சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வண்டி இருக்குது சார். சரிங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் போதும். அங்கேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் சார். ஓகே. எப்போ வரீங்களோ ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. எப்போனாலும் வந்து பார்க்கலாம். எல்லா நாளும் எங்கள்கிட்ட சைட் விசிட் இருக்கலாம். காலையில் ஒரு 9 மணிலேருந்து இந்த ஈவினிங் 6 o'clock வரைக்கும் எங்கள் சைட்டில் ஸ்டாஃப் இருப்பாங்க. சூப்பர். வீடுகள் வேலை நடந்துட்டு இருக்கனால எல்லா நாளுமே நீங்கள் வந்து சைட்டு வந்து பார்க்கலாம். எப்போ உங்களுக்கு தோணுதோ நீங்கள் வந்து பார்த்துட்டு பண்ணலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக பிளாட்ஸ் இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து புக் பண்ணுங்கள். சாரோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம். கான்டாக்ட் பண்ணுங்கள் சார். வேறு நம்ம சொல்ல வரீங்களா சார்? வீடுகளும் வந்து வீடுகள் காட்டுங்க சார். ஓகே. மாடல் ஹவுசஸ் வீடுகள் காட்டுங்க. நம்ம சைட்டோட வீடியோஸும் காட்டுங்க சார். ஓகே. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் சார். இல்லை சொந்த வீடு இன்னைக்கு வாங்க முடியலாலும் ஒரு இடமாவது வாங்கணும் அப்படின்றதான் எங்களோட கனவு லட்சியம். அதனால தான் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வாங்க வந்து பாருங்கள். இன்னைக்கே வாங்கணும்னு அவசியம் இல்லை. வரும்போதே முழு பணம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படி அவசியம் இல்லை.
உங்களால் எவ்வளவு பணம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ முன்பணமாக கட்டிட்டு பேலன்ஸை மாதம் மாதம் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு வெறும் 10,000 வந்து கட்டினா போதுங்க, வீடு வந்து இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். சார் சூப்பரான ஆஃபரில் சொல்லியிருக்காரு. ஒரு 1 lakh கட்டி புக் பண்ணுறவங்களுக்கு பத்திரப்பதிவு, பட்டா, ஈசி இது எல்லாமே நாங்களே ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துட்றோம். சூப்பர். அதனால் நீங்கள் வந்துட்டு பெரிய செலவுகள் ஆகும், நம்ம வந்து நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்காம வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கலாம். ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, நீங்கள் இந்த அட்மாஸ்பியரில் ஐடியா கிடைக்கும். இந்த அட்மாஸ்பியரில் பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ நானே ஒரு லேண்ட் வாங்கலான்னு இருக்கேன். உண்மையிலே சார் உண்மையிலே பிடிச்சிருக்கு. இந்த 10,000 ஸ்கீமில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பாருங்க, இந்த ஆஃபரில் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நானே ஒரு லேண்ட் வாங்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக இது வந்து மந்த்லியோட ஒரு இந்த இடத்துல வாங்க முடியாது. இப்போ சூப்பராக இருக்குங்க. இப்போ சென்னையெல்லாம் வெயில் அதிகமாக இருக்குது, இங்க காத்தோட்டமா நல்லா இருக்கு. சென்னை தான் புது சென்னை, அதாங்க சென்னை அவுட்டர் பட்டு வந்து பாத்தீங்கன்னா சார் என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு. சென்னையோட என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் என்ட்ரன்ஸ் ஆயிடும். நம்ம வந்து இது வந்து சென்டர் ஆயிடும் சார். சென்டர். ஓகே. ஆமா, இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால இங்க எல்லாமே நல்ல அப்ரிசியேஷன். நாங்களே இந்த இடம் கொடுத்த பிறகு இன்னொரு இடம் வாங்கலாம்னு நினைச்சா எங்களால வாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு விலை அப்ரிசியேஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ நான் சென்னையிலலாம் இருக்கேன் சார், அங்கெல்லாம் வெயில் அதிகமா இருக்கு. ஆனா இந்த இடம் உள்ள வந்தாவே சூப்பரா அந்த காற்றோரமா இயற்கையா ரசிக்கிறேன். உண்மையிலே நல்லா இருக்கு சார், உண்மையிலே சூப்பரா இருக்கு. இப்போ நானும் இந்த கண்டிப்பா வீடியோக்காக சொல்லுங்க, கண்டிப்பா இந்த 10,000 ஸ்கீம்ல புக் பண்றேங்க. சரி சார், கண்டிப்பா நான் பண்ணிடலாம் சார். நான் ஒரு புக் பண்ணிடுறேன் கண்டிப்பா. அதில் நீங்களே பாத்தீங்க எத்தனை கஸ்டமர் வர்றாங்க, புக் பண்றாங்க, எல்லாத்தையுமே நீங்களே டேரெக்டாக பாக்குறீங்க. ஆமா, இப்போ டேரெக்டாக சைட் விசிட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டேவோட நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. பெஸ்ட்டான ஆஃபர் 10,000 இருந்தால் போதுங்க, இஎம்ஐ ஆஃபர்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சார் சொல்கிறாரு. இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இஎம்ஐ ஆஃபர் பற்றி வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆஃபரில் வெறும் 10,000 வீடு வாங்கினா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுன்னா சாரோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.